நிறைய அந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம். அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த அமானுஷ்யமான ஒரு விஷயம் அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லலாம்னு இருந்தேன், நீங்க கேட்டீங்க. இது வந்து அப்போதான் ஒரு 25 வருஷம் முன்னாடி குரு வந்து ரோஜா கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா. அப்போ வந்து நான் இது மாதிரி ரெகுலராக அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அது எப்படி இருக்கும்னா இப்படி ரூமாக இருக்கும், அடுத்தடுத்து வந்து தாண்டி போகிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும், அப்படி தனித்தனியாக இருக்கா, ரூமுன்னு தனியாக இருக்காது. அப்படி ஃபஸ்ட்டு ஹாலு, அடுத்து ரூமு, அடுத்து கிச்சன் அப்படி இருக்கும். ஒரு நாள் அந்த கிச்சன் டோர் வந்து பூட்டி இருந்துச்சு. எதுக்கு கிச்சன் டோரை பூட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அங்கே ஒரு ஆளை வச்சுருக்கேன், அங்கே ஒரு ஆள் பிடிச்சி வச்சுருக்கேன், நான் ஒரு சில விஷயங்கள் என் குருவை பற்றி சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்னடா சரி யாரோ ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். யாருன்னு கேட்டேன். எங்கள் அப்பா அப்படின்னாங்க. ஏன்னா அவர் இறந்து 5 வருஷம் ஆகுது. அப்போ பிடிச்சி வச்சுருக்கேன் நாங்கள் உள்ள. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் பயமுறுத்துறதுக்காக நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, இல்லைவா நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே போனால் ஒரு மாதிரி பனி படர்ந்த மாதிரி இருந்தது. இல்லை நீங்கள் ஏதோ சாம்பிராணி ஏதோ பொத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு. இல்லைப்பா நீ கூப்பிடுவேன், நீ எப்படி கூப்பிடுவா, நீ அப்படியே கூப்பிடு அவரை. சரி தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஒரு பாத்திரம் வந்து அப்படி கீழே விழுந்தது. திரும்பவும் அதுக்காக எனக்கு இந்த எலியெல்லாம் உருட்டுமே அது மாதிரி உருட்டி இருக்கும்னு நினச்சேன். திரும்பவும் கூப்பிட்டு திரும்ப ஒவ்வொரு பாத்திரமும் விழுக ஆரம்பிச்சது கீழே அங்கே கிச்சன்ல இருந்து. அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு ரொம்ப. ஐயோ இவர் வேற யாரோ, இவர் சும்மா இல்லை எல்லாத்துக்கும் வந்து அதான் நான் ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட நான் அனுபவிச்சேன். அப்போதான் வந்து இந்த அமௌண்ட் விஷயத்தை நான் அப்போதான் நேரம் நான் வந்து பக்கத்துல இருந்து அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய நடந்திருக்கு. அதுல வந்து இப்ப பழகிட்டீங்க. இப்ப வந்து எனக்கு பயமா இருந்ததுன்னா சிறு தெய்வங்களை வந்து என் பக்கத்துல வச்சுட்டு போவாங்க குரு. அது மாதிரி குழந்தை பாப்பா வந்து சின்ன வயசு ஒரு 6 மாசம் தான். அப்ப நாங்க குடும்பத்துல இருக்கோம். நீங்க சொல்றாங்க எப்பா எனக்கு சமயபுரம் அம்மன் தான் அம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அம்மா வந்து துணைக்கு வச்சுட்டு போறேன். நான் நினைச்சேன் சும்மா சாமி பக்கத்துல அந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பக்கத்துல வருவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நான் சமையல் செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவு தூரத்துல வந்து நான் சமையல் செஞ்சுட்டு இருப்பேன். இந்த இடத்துல வந்து பூஜை ரொம்ப இதாகவே இருக்கும். திடீர்னு மணி அந்த சத்தம் கேட்கும், திரும்பி பார்ப்பேன் யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு என் ட்ரெஸ் பிடிச்சி யாரும் இருப்பாங்க. ஒரு குழந்தை வந்து என்கிட்ட அப்படி விளையாண்டுட்டு போற மாதிரியே இருக்கும். அப்போ குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு பயமா இருக்கு, நான் தனியா வேற இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது அம்மன் அப்பா சமயபுரம் அம்மன் தான், நீ பயப்படுறேன்னா நான் சொல்லிடுறேன் நம்மகிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப நாள் இருந்தது, ஒரு 1 வீக் நான் அது வந்து ஏன்னா பாப்பாவும் அப்போ கொலுசு போட்டுக்க மாட்டாங்க. கொலுசு சத்தம் அந்த ஓடி ஓடி விளையாடுவோம்ல அது மாதிரி சவுண்ட் கேட்கும். அற்புதம். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட அவங்க பகிர்ந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.